லகரம் வாய்ஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது பிஎஸ்பி கட்சியின் மண்டல ஒருங்கிணைப்பாளர் அடைக்கலராஜ் அவர்கள் தான் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ அதாவது நம்மளோட தமிழகத்தையே உலுக்கின ஒரு மிகப்பெரிய விஷயம் ஆம்ஸ்ட்ராங்கோட படுகொலை சார். அது சம்பந்தமா தான் ஒரு சில கேள்விகளை உங்ககிட்ட முன்வைக்கலான் இருக்கோம் சார். இப்போ ஆம்ஸ்ட்ராங் எப்படி சார், எந்த மாதிரியாக அவர் வளர்ந்தாரு, அவரோட வளர்ந்த விதம் எப்படி, அதாவது சிறு குடும்பத்திலிருந்து இவ்வளவு பெரிய வழக்கறிஞர் ஆகி ஒரு கட்சியை தலைமை தாங்குற பொறுப்பு அவர் வச்சிருக்காரு சார். அதை பத்தி எப்படி சார், என்ன சார் நினைக்கிறீங்க? ஒரு பெரம்பூர்ல தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. அவங்க அம்மா லீலாவதி அம்மா. அவங்க ஒரு ஆங்கில இந்தியன். அப்பா கிருஷ்ணன், அவர் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர். இவங்க 2 பேரும் காதல் திருமணம் செஞ்சு அந்த வேணுகோபால் கோயில் தெருன்ற இடத்துல அவங்க இருக்காங்க. பூர்வீகமா அவங்க தான் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் பிறந்து வளர்ந்த அந்த இடம் தான். அவங்களுக்கு மொத்தம் 10 பேர். அந்த 10 பேர்ல பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு முன்னால 8 பேர் இருக்காங்க. 3 அண்ணன் 5 அக்காங்க. இவர் 9வது பிறப்பு. கடைசி இவருக்கு கீழே ஒரு தம்பி இருக்காரு. சாதாரண ஒரு அடித்தட்டு மகள் தான் பிறந்தாரு. டிஆர்பிசி ஸ்கூல்ன்ற பாட்டிலாம் படிச்சாரு. படிச்சுட்டு வரும்போது எப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காவல்துறை ஒன்றா நல்லா இருக்கலாம் மாதிரி சொல்லலாம். முன்னெல்லாம் காவல்துறை அதிகம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த சேரி மக்கள் அதிகமா அடித்தட்டு மக்கள் இருக்கிற இடத்துல யாருன்னா ஒருத்தர் ரோட்ல ஒரு 8 மணி 9 மேல நின்றாலே கேள்வி கேட்க மாட்டாங்க. லட்டி தூக்கி டம்மல் அடிப்பாங்க. அப்ப இதுக்கெல்லாம் அடிக்கிறாங்களே, இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், என்ன இதுக்கு நான் தீர்வு என்ன அப்படிங்கும்போது, இப்போ ஏதாவது ஒரு சப்போர்ட் நமக்கு தேவை. அது என்ன சப்போர்ட்னா அரசியல் நோக்கி போகணும். சரி, நமக்கு உண்டான அங்க இருக்கிறவங்க அந்த அந்த இடம் திமுகவோட பெல்ட். திமுகவில் இருக்கவங்களோட நட்பா வச்சுட்டு இந்த மக்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு தீர்வு முன்னால் நின்று செஞ்சாரு. இப்போ ஒரு காவல்துறை வரும்போது என்ன பண்ணுவாங்க, அடிக்கும் போது இவர் கேள்வி கேட்பாரு. ஏன்னா இவருக்கு ஓரளவு அரசியல் தெரியுது. கேள்வி கேட்கும்போது என்ன பண்ணாங்க, இந்த சமூகத்துல எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு முத்திரை குத்துவாங்க. என்னன்னா, ஒரு தலித் அரசாங்கத்தையோ அரசு அதிகாரிகளையோ காவல்துறையை எதிர்த்து கேள்வி கேட்கும் போது அவனுடைய பேர் என்னன்னா ரவுடி. ஒரு இஸ்லாமிய சகோதரன் கேள்வி கேட்டா அவனுடைய பேரு தீவிரவாதி. இதே ஒரு கிறிஸ்துவன் கேட்டானா அவன் பேரு கிறிஸ்துவ கைகோலி. இது யாரு சொல்லுவாங்கன்னா, காலங்காலமா இந்த வர்ணாசிரம சிந்தனையோட இருக்காங்கல்ல, அவங்க தான் சொல்லுவாங்க. இவங்களை அடித்தட்டிலே இருக்கணும், இவங்க மேல வரக்கூடாது, இவங்க படிக்கக்கூடாது, இது மாதிரிலாம் சொல்லி இவங்களை காவல்துறை வச்சு அடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் உடனே கேள்வி கேட்டு அவனை ரவுடின்ற ஒரு முத்திரை கொடுத்தாங்க. அந்த மாதிரி தான் எல்லாமே ஆதிலேருந்து வந்தாங்க. அப்புறமா இந்த அரசியலுக்கு உண்டான காரணமே அதுதான். இந்த மக்களுக்கு விடியல அப்போ யோசிச்சாரு, இதுக்கு அரசியல் தான் தேவை. அரசியலுக்கு உண்டானதோட அரசியல் அறிவோட கொஞ்சம் சட்ட அறிவும் தேவை. ஏன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் இன்னைக்கு இந்தியாவே ஆளக்கூடிய ஒரு அரசமைப்பு சட்டத்தை சாதாரண ஒரு குடும்பத்துல பிறந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதினார். அப்போ இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் நமக்கு முக்கியமானது. அப்ப சட்டத்தை நம்ம பயிலன்னு சட்டத்தை படிக்க ஆரம்பிச்சாரு. அப்படி 2001 முதல்ல அவர் ஒரு கவுன்சிலரா நிற்கிறார். இது யாரும் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு திருவிக நகர் தொகுதியா இருக்கு, அப்ப பெரம்பூர் தொகுதியா இருந்தது. 34வது வட்டத்துல அவர் முதல்ல கவுன்சிலரா நிற்கிறார். கவுன்சிலர் ஒரு 1000 ஓட்டு வித்தியாசம் தோத்துறாரு. கவுன்சிலர் தோத்துட்டார். ஃபர்ஸ்ட் பெரம்பூர் தொகுதி அப்போ, இப்ப திருவிக நகர் தொகுதியா இருக்கு. இது இப்ப 71வது வட்டம். அப்ப 34வது வட்டத்துல நிற்கிறாரு. காங்கிரஸ் ஜனநாயக பேரவையில் நிற்கிறாரு. அப்போ அது ஒரு சில ஓட்டுல வித்தியாசத்துல தோத்துடுறாரு. அப்போ திரும்ப அவருடைய அரசியல் வேகம் இன்னும் அதிகமாகும். அப்ப இந்த மக்களுக்கு எதாவது செய்யணும்ட்டு இப்போ 70வது வட்டம். அது அப்போ 53வது. அடுத்து 2006 அதுல நிற்கிறாரு. எலெக்ஷன் நின்று கவுன்சிலர் ஜெயிக்கிறாரு. அப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் 11 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு எலெக்ஷனு. எல்லாம் திருட்டு ஓட்டு கள்ள ஓட்டு போட்டு தமிழ்நாட்டிலேயே உள்ளாட்சி தேர்தலில் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இருந்த ஒரே வார்டு அதுதான். எலெக்ஷன் நடந்தது. ஆம்ஸ்ட்ராங்கோட இது வச்சுட்டு அவர் ஒரு வார்டில் மட்டும்தான் நேர்மையாக நடந்தது. அப்புறம் பிறகு எல்லாமே கேட்டாங்க. கோர்ட்லேருந்து எல்லாமே கேஸ் போட்டு கலைஞர் சொல்றாரு. கலைஞர் எல்லாமே வாபஸ் வாங்கிட்டு வாங்கினாரு. எல்லாமே வாங்கிட்டாங்க. அண்ணா ஆம்ஸ்ட்ராங் மட்டும் வாங்கல. ஏன்னு கேட்டும்போது, நான் கலைஞரை காத்து இது பார்த்தேன். என் மக்கள் எனக்காக போட்டாங்க, என் மக்களுக்கு நான் துரோகம் பண்ண பண்ணிட்டு அவர் நின்றாரு. கவுன்சிலர் ஆனாரு. கவுன்சிலர் ஆன பிறகு நீங்க இன்னைக்கு கூட போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்கன்னா, அங்க வசந்தா கார்டன் இருக்கும், இந்த பக்கம் திகா குளம் இருக்கும். இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அடித்தட்டு மக்கள், SC ST மக்கள் ரொம்ப அதிகம். பாப்புலேஷன் 90% அவங்க தான் இருப்பாங்க. எல்லாம் வீட்டுக்கு ட்ரைனேஜ் கூட வசதி இல்லாமல் இருந்தாங்க. அப்போ ட்ரைனேஜ் வசதி கூட இல்லாமல் இருந்த மக்களுக்கு என்ன பண்றாரு, இவர் போயிட்டு ட்ரைனேஜ் வசதி ஏற்படுத்தி விடுறாரு. அதுலயும் ரொம்ப அடித்தட்டுல இருக்காங்கல்ல, இந்த பைப் வாங்குறது கூட காசு இல்லாமலாம் இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க நான் சொல்றது நீங்க கூட போய் பார்க்கலாம். வசந்தா கார்டன்லாம் போனா, அப்பா என் பிள்ளைப்பா அது பைப் வசதி இல்லாதவங்களுக்கு கூட இவர் பைப் வாங்கி கொடுத்து போட வச்சார்.
அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த பக்கம் பண்ணி கேட்டீங்கன்னா, ஐயோ என் புள்ளப்பா அது அது நான் அப்படி பாடணும். அந்த அளவுக்கு வந்து அந்த மக்களோட மக்களா, ஏன்னா பசியை பத்தி தெரிஞ்சவனுக்கு தான் உணவோட கண்டிப்பா. அருமை சுவை தெரியணும். பசி இல்லாம நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் அதோட சுவை தெரியாது. தெரியும். அவரு பசியா இருந்திருந்தது வந்து ரொம்ப அவருக்கு இருந்தது. ஏன்னா அடித்தட்டு மக்களோட பிறந்து வளர்ந்ததுனால. அப்போ அந்த இதுல வந்து தான் நிறைய மக்களை இது பண்ணாரு. அந்த மக்கள்லாம் ஏத்துக்கிட்டாங்க. சரி இப்ப இப்படியும் ஆயிடுச்சு, எல்லாமே ஆயிடுச்சு. ஒரு ஒரு நமக்கு ஒரு முகவரி ஒண்ணு தேவை. அடையாளம் ஒண்ணு இல்ல. அந்த அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த திராவிட கலாச்சாரங்கள்லாம் அவர் வெறுத்தாரு. திராவிட கலாச்சாரம் எது பண்ணதுன்னா, இந்த மக்களை காட்டி கொடுக்கணும்னு அவன் தான். முதல்ல ஒரு வட்டச்செயலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கும்பலா இருக்கன்னா முதல்ல அவன் தான் ஃபோன் பண்ணுவான். எப்ப அங்க கும்பலா இருக்க போலீஸ்காரன் வந்துட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க, அவனே வந்து காப்பாத்துற மாதிரி. இது திராவிட கலாச்சாரம். இதை வெறுத்தாரு. அப்ப பாபா சாஹேப் அம்பேத்கரோட கான்ஸ்டியூஷன்ல என்ன சொல்றேன்னா, இந்த இன்னைக்கும் இந்த தலித்திசம் பேசுறவங்களாம் பாபா சாஹேப் அம்பேத்கர் கையில ஒரு சட்டம் வச்சுட்டு கான்ஸ்டியூஷன் வச்சு கை காட்டுறாரு. அந்த கை காட்டுற திசை எதுன்னு தெரியாது யாருக்கும். அந்த திசை எதுனா அரசியல் அதிகாரத்தை நோக்கி போகணும். அந்த அரசியல் அதிகாரத்தை நோக்கி போகணும்னா அகில இந்திய அளவுல ஒரே கட்சி இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல எந்த ஒரு தலித் தேச கட்சியா இருந்தாலும் ஒரு திராவிட கட்சியோட முதுகுல தான் சவாரி பண்ண முடியும். அகில இந்திய அளவில் எல்லாமே அப்படித்தான் இருந்தாங்க. அப்போ பாபா சாஹேப் அம்பேத்கரோட கான்ஸ்டியூஷன் நடைமுறைப்படுத்தணுன்றதுனா எதுனா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த வழியில போற ஒரே கட்சி பகுஜன் சமாஜ் கட்சின்னு அவர் ரொம்ப அனலைஸ் பண்ணிட்டு தான் பகுஜன் சமாஜ் கட்சியில போய் சேர்ந்தார். பகுஜன் சமாஜ் கட்சியில போய் சேர்ந்து முதல்ல வந்து அமிஞ்சிகரில் ஒரு மாநாடு நடத்துறாரு. மாநாடு நடத்தும் போது அவ்வளவு மக்களை பார்த்துட்டு சன் நியூஸ்ல இன்னைக்கு கூட நீங்க போட்டு பார்க்கலாம். சன் நியூஸ்ல போட்டு சொல்றாங்க, பொறுப்பேற்ற 6 மாசத்துல, பொறுப்பேற்ற 6 மாதத்தில் இவ்வளவு பெரிய மக்களை கூட்ட முடிகிறது என்றால் இது ஒரு அசாத்திய விஷயமே. அதற்குண்டான நபரை கண்டிப்பாக பாராட்டலாம்னு சன் நியூஸ்ல போட்டாங்க. ஏன்னா 6 மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் கூட்டுறாரு ஒரு இடத்துல, சென்னையில ஒரு முக்கியமான இடத்துல. அப்ப இந்த சக்தியெல்லாம் எப்படி வருதுன்னா வந்து அப்பவே வழக்கறிஞரா தான் இருந்தார். வழக்கறிஞரா தான் இருந்துதான் அவர் எல்லாமே இது பண்றாரு. ஸோ அந்த வழக்கறிஞருக்கான காரணம் வந்து பாபா சாஹிப்போட கான்ஸ்டியூஷனை நடைபெறணும், அந்த சட்டம் தெரியணும், சட்ட ஒழுங்கு தெரியும். அப்பொழுதுதான் வந்து பாக்குறாரு. சரி நமக்கு சட்டம் தெரிஞ்சது, நம்ம ஒரு தலைவன் ஆகணும். பகுஜன் சமாஜ் கட்சியோட அடிப்படை கொள்கை என்னன்னா, தலைவர்களை உருவாக்குறது தான், தொண்டர்களை உருவாக்குறதுல தலைவர்களை உருவாக்கும். அப்ப தலைவர்களை உருவாக்கணும்னா அவனுக்கு சட்டம் தெரியணும். அப்படிதான் வந்து இன்னைக்கு நிறைய பாத்தீங்கன்னா எல்லாமே சொல்றாங்கன்னா, ஐயோ நிறைய பேர் என்ன சட்டம் படிக்க வச்சாரு, ஏன் மற்ற துறையை விட சட்டத்தை தெரிஞ்சானா, சொன்ன இல்லைங்களா, இந்த காவல்துறையெல்லாம் நல்ல காவல்துறை அதிகாரிலாம் இருக்கிறாங்க. ஆனா அது எல்லாமே நல்லது. சில புல்லுரிகள் வருவாங்க, அவங்களுக்கு பதில் சொல்லணும்னா நமக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கணும். இந்த பேச்சுரிமை இருக்கு, எழுத்துரிமை இருக்கு, கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது, 14(5) என்ன சொல்லுது, மத உரிமை என்ன சொல்லுது, இதெல்லாம் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் இருந்தா கான்ஸ்டியூஷன்ல இருக்குன்னு சொல்லும். மொத்தம் சட்டம் படிங்க, சட்டம் படிச்சதான் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்னு சட்டத்தை படிக்க வச்சாரு. அப்படிதான் வந்து அவருடைய வாழ்க்கை அரசியல் வாழ்க்கைய ஆரம்பிச்சது. இன்னைக்கு எல்லா மக்களும் போற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவரா, ஒரு இளைஞரா நிறைய வழக்கறிஞர்களை வந்து உருவாக்கி இருக்காரு. ஆமா, வழக்கறிஞர்களை உருவாக்க காரணம்னா சட்டம் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நீ அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்க முடியும். நீ கேள்வி கேட்கறன்னா உனக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கணும்னு தான் வழக்கறிஞர் வரும். இப்படிதான் அவருடைய அரசியல் பயணம், அவருடைய இது வந்துச்சு. பிறகு அவருடைய பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்ன மாதிரி பௌத்தத்தை ஏற்றினார். பௌத்தத்தை ஏற்றுக்கிட்ட பிறகு என்ன பண்ணுங்கன்னா, எங்களுக்கே தெரியாது அங்கே ஒரு பௌத்த புரட்சி நடந்திருக்குன்னு. 1954 வந்து இப்போ பெரம்பூருக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் புத்த விகாரைக்கு வந்திருக்காரு. இந்த புத்த விகார பெரம்பூர் டெர்மினஸ் பக்கத்தில் ஒன்று, அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அப்போ அந்த பௌத்தத்தை கையில் எடுக்கிறார். பௌத்தத்தை கையில் எடுத்து ஒரு மிகப்பெரிய தென்னிந்திய புத்த விகாரம், ஒரு அருமையான ஒரு மிகப்பெரிய, நீங்களோட நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். தென்னிந்திய புத்த விகாரம்னு ஒரு புத்த விகாரை கட்டுறாரு. அந்த கட்டிட்டு ரஜினிகாந்த் சொல்லுவாங்களா ஆன்மீக அரசியல்னு, அந்த ஆன்மீக அரசியலை பண்ணவர் அந்த ஆம்ஸ்ட்ராங் தான். அதனால நிறைய மக்களுக்கு ஒவ்வொரு பௌர்ணமியும் குறைஞ்சபட்சம் ஒரு 1000 பேராவது சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு பௌர்ணமியும் அங்கே 1000 பேருக்கு அன்னதானம் இருக்கு. ஒவ்வொரு மாசமா தொடங்கி ஒரு 7-8 வருஷம் 8 வருஷம் வந்து எல்லா பௌர்ணமியும் சாப்பாடு போடுவாங்க. எல்லா விதமான நல்ல விஷயங்களும் செஞ்சு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த மக்களை சித்தரிக்கிற இந்த மக்கள், இந்த சில புல்லுருவிகள், அதாவது என்ன சொல்றது, மைக்கு அடிச்சா எதெல்லாம் வாய்க்கு வாடகை வர்றவங்களாம் இருக்கிறாங்களா, அவங்களாம் வந்து அண்ணனோட வந்து ஒரு இமேஜ் டேமேஜ் பண்ணும் இவரோட. ஏன்னா ஒரு தலித் ஒரு தலைவன் ஆகிடக்கூடாது. அவன் எப்படி வாழலாம், நான் இருக்கும்போது எப்படி வாழலாம், அந்த மாதிரி கூடவே இருந்து நான் கூட இருந்தேன், என் கூட தான் ஒன்னா இருந்தோம், ஒன்னா படுத்தோம், ஒன்னா தூங்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு சில புள்ளிவரிகளா இருக்கிறாங்க. அதாவது சார், இப்போ வந்து 10ல் ஒருத்தரா, அதாவது 10 பேர்ல ஒருத்தரா அடிமட்ட தட்டுல இருந்து உருவான ஒருத்தர் தான்
ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள்கிட்ட வந்து அதிகப்படியான சொத்துக்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க சார். அது உண்மையா? இப்போ நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் என்னன்னா, ஆயிரக்கணக்கான 1000 கோடி வச்சுக்கிறார், 2000 கோடி வச்சுக்கிறார் அப்படின்னா, எந்தாவது ஒரு பத்திரம் எடுத்துட்டு வந்து குடுங்க. இந்த இடத்துல ஒரு 100 கோடி இப்போ சொத்து இருக்கு, 500 கோடி இருக்கு, ஒரு 5 கோடி 10 கோடின்னு எடுத்துட்டு வாங்க. அந்த சொத்து அவங்க பேர்லயே எழுதி குடுத்துருவாங்க. ஏன்னா எல்லாமே சொல்லுவாங்க. சொல்லலாம். ஏதாவது வாய்க்கு வந்தத சொல்லலாம். என்ன ஆதாரம்? எந்த ஒரு முகாந்திரமாவது சொல்லுங்களேன். ஏதோ ஒரு ஆதாரம். சார் இந்த இடத்துல அவருக்கு இருக்கு சார். நான் சொல்றேன் சார். இல்ல பினாமி பேர்ல வச்சுக்கிறாங்கன்னு கூட சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய வருமானத்துல பங்கு ஒரு இதுதான் செலவு பண்றாரு. அந்த வருமானத்துக்கு ஒழுங்கான வருமான வரி கட்டுறாரு. எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சாதாரணமான ஒரு இப்ப இல்லைங்க. ஆதியிலேருந்து அரசையும், அரசாங்கத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கு. அரசியல் நடத்துறவரை இந்த அரசாங்கம் பழி வாங்கணும்னா எவ்வளவுனா பழி வாங்கலாம்ல? ஏன் பழி வாங்க முடியாது? ஏன்னா நேர்மையா இருக்கிற பட்சத்துக்கு என்னத்த பழி வாங்குவாங்க அவங்க? வேற இன்கம் டாக்ஸ் சைடு வரலாம், இடி வரலாம். எதுவுமே வரலையே. நாங்க தான் நேர்மையா இருக்கிறோம். எதனால அந்த கோரிக்கைகள்லாம் முன்வைக்கீங்கன்னா, நிறைய வழக்கறிஞர்களை வந்து உருவாகி இருக்காரு. பிளஸ் வந்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து சாப்பாடு போடுறாரு. அப்போ இந்த பணம்லாம் எங்க இருந்து வருது? அதுக்கு ஒரு இன்கம் டாக்ஸ் கட்டுறாரு இல்லைங்களா? நான் ஒன்னும் சரல் பேப்பர் ஒன்னும் கொடுக்குறேன். அவர் எவ்வளவு இன்கம் டாக்ஸ் கட்டுறாரு, எத்தனை வருஷத்துக்கு எவ்வளவு இன்கம் வந்தது, டாக்ஸ் கட்டுறது எப்படி, அதெல்லாம் காட்டுறாருல்ல. ப்ராப்பராக தான் கட்டுறாரு. இன்னைக்கு வீடு கட்டுறதுக்கு கூட அவர் கடன் வாங்கி தான் கட்டுறாரு. பேங்க்ல லோன் கடன் வாங்கி தான் அவர் கட்டுறாரு. அப்போ இதெல்லாம் கரெக்டா இருக்கும் போது சரி என்ன விட்டுருங்க, நீங்க உங்களை கூட விட்டுருங்க. அரசாங்கம் சும்மா இருக்குமா? அந்த அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கும் போது இவனை எப்படி தட்டணும்னு பார்க்கணும்னா, அவனுடைய என்னென்ன மைனஸ் இருக்கோ அதை பார்க்காதா? ஒண்ணுமே இல்லாத மத்திய அரசு கேள்வி கேட்டாருன்ட்டு தான் செந்தில் பாலாஜியை போட்டு இன்னைக்கு வெளியே வர முடியாத இருக்குன்னா அவன் மேல தப்பு இருக்கு. அதனால வெளியே வர முடியல. எங்களை வரைக்கும் வச்சு பாருங்களேன். இது வரைக்கும் கூட பாருங்க, இதே திராவிட அரசியல் என்ன பண்ணுச்சுன்னா வந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு சட்டக்கல்லூரி பிரச்சனையை எடுத்து இவர் அரெஸ்ட் பண்ணி ஆகணும்னு 1 நாள் 2 நாள் அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க. அப்போ கோர்ட்டு கேட்குது அவரை, இவரு எங்க அப்ஸ்கான்ல இருக்காருன்றாங்க. இவர் தலைமறைவா இருக்காரு. அந்த இடைப்பட்ட காலத்துல நாங்க அந்த தேர்தல் நடந்திருக்கிற நேரம், அந்த தேர்தல் மீட்டிங்ல கலந்ததுலாம் எல்லாத்தையும் காட்டுறோம். அரசாங்கத்தை நீதித்துறையே கேள்வி கேக்குது. ஏன் என்ன விளையாடுறீங்களா? அதை பாரு, இவர் தான் பிரச்சாரம் பண்றாரு, இவருக்கு பிரச்சாரம் பண்றது நீங்க தான் பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க, அப்ப எப்படி தலைமறைவா இருக்காங்கன்னா அரசாங்கத்துக்கு நீதிமன்றமே கேள்வி கேட்டது. அப்போ இவங்க பொய்யானதை தான் போடுவாங்க. இவங்களுக்கு வந்து நியாயமான ஒரு வழக்கு காரணம் கிடைச்சா கண்டிப்பா பண்ணலாம். இப்ப நான் அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிறோம்னா, நான் நியாயமான ஒரு மனிதனாக இருக்கும் பட்சத்துல என்னன்னா கேள்வி கேட்கலாம். என்னோட நேர்மை தவறும் பட்சத்துல அவர் கண்டிப்பா என்னென்ன பண்ணலாம். அப்ப பண்ண முடியலன்னா என்ன ஏன் இது இருக்கு. இன்னொரு விஷயம், 2012 வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில ஒரு ஆர்டிகல் போடுறாங்க. ஆம்ஸ்ட்ராங்ன்றவர் ஒரு குண்டாஸ், ஒரு ரவுடி, அவர் வந்து இந்த மாமூல் கேட்டுவா அது பொய் என்று நிரூபிச்சு 6 மாசத்துக்கு முன்னால ஜட்ஜ்மெண்ட் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகைன்றது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பத்திரிகை. அந்த பத்திரிகையே ஒரு போட்ட ஆர்டிக்கலை நிரூபிக்க முடியல. யாரால முடியுங்க? இப்ப நீங்க ஒரு சாதாரண யூடியூப் உங்களுக்கு அந்த அளவுக்கு பவர், இந்தியா அளவுக்கு பவர் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பத்திரிகை டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை. அவங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டர்ல இருந்து சீஃப் எடிட்டர் பிளஸ் இவங்க வரைக்கும் முதற்கொண்டு ஒரு 2 வருஷம் இந்த 6 மாச கடுங்காவல் தண்டனையும் 50,000 அபராதமும் போட்டாங்க. அப்போ ஒரு நீதிமன்றமே ஒரு மனிதனை அப்பழுக்கற்ற மனிதன் சொல்லும் போது ஒரு சாதாரண ஒரு ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிக்கிற ஒரு தவறா எடுத்துக்காதீங்க. வேற வழியில நம்ம ஒரு எச்சகலன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு நேர்மை இல்லாத மனுஷன் வேற. இதை விட எங்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் ரொம்ப சொல்லி கொடுத்தோம், நேர்மையா பேசணும்னு இருக்காரு. அதையும் சில சமயத்தில் நாங்கள் மீற வேண்டியது மாதிரி இருக்கு. அந்த ஒரு எச்சகலைக்கு நாங்கள் சொல்றோம். என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரத்தை காட்டு. நான் ஆதாரம் காட்டுறேன். நான் யாரை சொல்லணும் உங்களுக்கு புரியுதுங்களா? இன்னைக்கு வாயில இது பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்ன்றாரு. யாருன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? சொல்லுங்க. பிரகாஷ் தான். அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த கோணவாயன் ஒருத்தவங்க உட்கார்ந்து இருக்கான்னு அந்த கோணவாயனுக்கு தான் நாங்கள் பதில் சொல்றோம். இதே இந்த கோணவாயனுக்கு சேப்பாக்கத்துல ஒரு வீடு இருக்கு. ஒரு வீட்டு, அந்த வீட்டுல இவர் வாங்குறாரு. அந்த வீட்டுல ஒரு பிரச்சனை ஆகுது. பிரச்சனையா தான் அந்த வீட்டு ஓனர் அம்மா வந்து இவர் மேல கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எதனால சார் அவர் வந்து அந்த பிரகாஷ் அவர்கள் வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டை வந்து முன்வைக்காரு? எங்க இதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கரை வந்து அண்ணாமலை கிட்ட இருந்து பிஜேபி ஆட்டி வைக்கிறதுனால அதே ஃபார்முலா தான் இது. இவர் ஆட்டி வைக்கிறது திமுக. வேற பாத்தீங்கன்னா நீங்க ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு திமுக அமைப்பை சேர்ந்தவங்களோ அண்ணா ஆம்ஸ்ட்ராங்கை பத்தி ஒரு குறை சொல்றாங்களா? எதுவுமே சொல்லல. இல்ல எந்த அமைப்பாவது சொல்லிட்டா இல்ல வேற எந்த பத்திரிகையாளர் சொல்றாங்க. இவர் மட்டும் ஏன் சொல்றாருன்னா இவர் பணம் வாங்கி தான் பண்றாரு. இவர் இதே பிரகாஷ் சேப்பாக்கத்தில் ஒரு வீடு இருந்தது. அதுக்கு அண்ணன் தான் சட்ட ரீதியாக போராடி
அதுக்கு இவருக்கு சரி பண்ணி கொடுத்தாரு. இவங்க மேல கம்ப்ளைண்ட் இருக்கு. உடனே நான் சொல்றது தப்பா இருந்தா என் மேல ஒரு யாரு பிரகாஷ் அவர்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் உதவி இருக்காரு. உதவி இருக்காரு. சட்ட ரீதியா உதவி இருக்காரு. பஞ்சாயத்து பண்ணல. நீங்க ஒருவேளை இது பஞ்சாயத்துன்னு அந்த கோணவாயன் சொன்னானா அப்ப இது கட்ட பஞ்சாயத்து தான். அப்ப கட்ட பஞ்சாயத்து நீங்க பலன் பெற்றிருக்கல. அப்ப இன்னும் அதனால அவங்க உதவுனதுனாலதான் இப்ப வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றாங்கன்னு சொல்லி அவர் வந்து இல்ல உதவாரு. இப்ப இல்ல அவர் இல்லன்ற. இப்போ சீமானே எடுத்துங்க சொல்லுவாரு, பிரபாகரன் வந்து என்னுடைய மார்பில் தான் படுத்தாரு. நான் 26 கிலோ ஆமக்கறி சாப்பிட்டேன், அது பண்ணேன், நான் இதை தொட்டுக்கணும்னா நக்கினா அது பார்த்தேன், இது பார்த்தாங்க. நாங்கள் போர்க்காலத்தில் வந்து இதெல்லாம் ஒரு காமெடி பண்ணியிருந்தாரு. ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங்ன்ற ஒரு 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 உருவம் இல்ல, ஒரு உயிர் இல்லாத. அப்போ என்னன்னா சொல்லல, திரும்ப வந்து கேட்க மாட்டாங்க. அப்போ ஏன் நீங்க ஏன் சொல்ல? அப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கூட இருந்தவர்களுக்கு தெரியும்ல சார். கூட நாங்க இருந்தோம். நாங்க தான் சொல்றேங்க. நான் தான் சொல்றேனே. இப்ப நான் சொல்றேங்க. இதே ஒரு இதுல சொல்ற, ஒரு பேட்டியில சொல்றாரு, எதை விதைக்கிறாயோ அதை தான் அறுவடை செய்வாய். ஓகே, நான் வித்துக்கிறேன். ஜீசஸ் கிறிஸ்து சாவடிச்சாங்களா, கொடுமைப்படுத்தி சாவடிச்சாங்க. ஜீசஸ் கிறிஸ்துன்னா எதாவது இது பண்ணாருங்களா? அப்போ இந்த மக்களுக்கு ஒரு சித்தாந்தத்தை இந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் அவங்க வாழ்வியல் முறைக்கு ஒரு மாற்று கருத்து சொன்னா அவன் வந்து ஒரு தீவிரவாதி இந்த காலத்துல முக்கியம். ஆனா ஒரு உண்மையா பாத்தீங்கன்னா ஜீசஸ் கிறிஸ்து என்ன பண்ணாரு? ஏன் இவ்வளவு சொல்றாங்க? மகாத்மா காந்தின்றோம். நம்ம மகாத்மா காந்தி சுட்டு சாவடிச்சாங்களா? என்ன பாவம் பண்ணாரு? அப்போ எதை விதைக்கிறாயோ அதை அறுவடை செய்வாயின்னாங்க. அவங்க விதைச்சதெல்லாம் நான் பண்ணாங்க. கொடுமையான மரணம்னாங்க. கொடுமையான மரணம் சொல்லும் போது என்னோட வீட்டுல தான் என்னோட மனைவி தான் அவர் பார்த்துட்டே இருக்க, இவ்வளவு கொடுமையான இருக்கேன்னு. அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்னோட மனைவி சொன்னாங்க, விடுப்பா, ஜீசஸே இப்படிதான் பசா வச்சாங்கன்னா. ஏன்னா அது அப்பதான் ஒரு இதாகுது. சரி, இந்த மக்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறவனையும் இப்படிதான் வரும், பரவாயில்ல. அப்போ வணக்கத்துக்குரிய இந்த அண்ணா ஆம்ஸ்ட்ராங் வந்து வணக்கத்துக்குரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தாந்தத்தை மக்கள்கிட்ட எடுத்து போய் சேர்க்கணும்னு பார்த்தாரு. நிச்சயமா இருக்கும். இப்போ இதே அவர் சொல்றாருன்னா, எதை விதைக்கிறா அறுவடை செய்வான்ட்டு. இவரை 2014 நினைக்கிறேன், பல்லாவரம் ஸ்டேஷன்ல ஜாங்கேட் அப்போ கமிஷனர் இருந்தாரு. பல்லாவரம் ஸ்டேஷன்ல வெறும் ஜட்டியோட ஹேண்ட்லாக் போட்டு உட்கார வச்சாங்க. நான் என்ன நிரூபிக்கிறேன், என் மேலே ஒரு கேஸை போட்டோம், நான் நிரூபிக்கிறேன். 2000 இன்னைக்கு போட்டு கூட பாருங்க. பல்லாவரம் ஸ்டேஷன்ல நக்கீரன் நிருபர் பிரகாஷ் கூகுளில் போட்டு பாருங்க, வரும். அப்போ எதை விதைச்சாரு இவர்? எங்க போய் விதைச்சாரு? எதனா என்ன கேஸ்னால ஒரு ஜட்டியோட உட்கார வைக்கிறாங்க? எதனா பாலியல் அத்துமீறல் என்ன பண்ணாரா? என்ன பண்ணாருன்னு சொல்லுங்க. அவரே கேளுங்க. ஜட்டியோட உட்கார வச்சாங்களே அந்த கோணவாயனை, ஜட்டியோட உட்கார வச்சது உண்மையா இல்லையான்னு அவரே கேளுங்க. அப்ப எதுவுமே இல்லாம இவர் வாய்க்கு வந்ததை வந்து சொல்லிட்டு ஒரு பேட்டியில சொல்றாரு, இப்போ திமுக அரசு எப்படிங்க போகுதுன்றாங்க. திமுக அரசு நல்லா போகுதுங்க. திரும்ப எதிர்மறை இந்த மாதிரி ஒரு நெறியாளர் கேட்குறாரு, இல்லைங்க இப்போ வந்து இந்த மரக்காணத்துல விஷச்சாராயம் ஆச்சு, இப்போ கள்ளக்குறிச்சியில் ஆச்சு, அப்போ அதெல்லாம் நான் சொல்றீங்க. அதுக்கு என்ன சொல்றேன்னா, நல்ல ஒரு நாதஸ்வரம் ஊதி நிற்கும் போது ஒரு ஸ்ருதி பிழை ஏற்படல, அது மாதிரி ஏற்பட்டுருந்தாரு. அங்க நல்லா வாசிக்கிறாங்களா இல்லை, இவர் திமுகவுக்கு நல்லா வாசிக்கிறாரு, திமுகவுக்கு இவரு நல்லா வாசிக்கிறாரு. ஒரு ஸ்ருதி பிழையா? அப்போ 65 குடும்பம் தாலி அறுத்து உட்காந்து இருந்தா அது ஒரு ஸ்ருதி பிழைன்றாங்க. 25 பேர் இறந்தாங்க, மொத்தம் 65 90 பேர் இறந்துரு குடும்ப தாலி அறுத்தது ஸ்ருதி பிழைன்னு ஒரு கேடு கேட்டவன் ஒருத்தன் சொல்றான். அப்ப அவனை என்ன பண்ணிட்டு அவன் சொல்லுங்க? அப்ப அவன் ஒரு நிருபரா, ஒரு பத்திரிகையில நேர்மையான பத்திரிகைன்றாங்க. இப்ப அவர் ஆர்வத்தினால காசு வாங்கிட்டாருன்னு சொல்றாரு. ஆர்வத்தினால காசு வாங்கிட்டாருன்னு சொல்ற நக்கீரன் வீரப்பன் காட்டுல போயிட்டு 100 கோடி வாங்கினாங்களே, உண்மையா? அது ஒருவேளை இருக்கலாம், ஒருவேளை அவங்க ஒன்னா இருக்கலாம், அவங்க ஒன்னா அது மாதிரி இருக்கு. ஏன்னா திரும்ப அவர் போல, பிரகாஷ் போல இந்த குற்றச்சாட்டு வந்து நக்கீரன் கோபால் மேல வரல, அவர் மேல வரல, பிரகாஷ் மேலதான் வந்திருக்கு. அப்ப 100 கோடி ரூபாய் போயிட்டு நீ என்ன பண்ணுவ? அப்ப நேர்மையா இருக்கிற நீ எப்படி பத்திரிகையாளன்னு சொல்ற? சொல்லுங்க. நான் கேட்கிறேன்னா, நீங்க எவ்வளவு குற்றச்சாட்டுனா சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு தார்மீக, அதே இந்திய அரசு சட்டத்துல பாபா அம்பேத்கர் ஆர்டிகல் 14 தான் கொடுத்துருக்காங்க. பேச்சு உரிமை, எங்கன்னா போயிட்டு வரலன்ற அந்த எழுத்துரிமை, தார்மீக உரிமையெல்லாம் வந்து ஆர்டிகல்ல தான் இருக்கு. அதை நீங்க பயன்படுத்துங்க, தப்பே இல்லை. ஒரு நேர்மையா இருக்கிற ஒரு பத்திரிகையாளர் அவருக்கு உயிரோட இருக்கும்போது கேட்க வேண்டியது தானேங்க. இவங்க என்ன போயிட்டாரு? அவரு ஆர்வத்திரான்றாங்க. ஆர்வத்திரால இவர் மேல எஃப்ஐஆர் இருக்கா? இவர் சொல்ற குற்றச்சாட்டுங்களாம் பாருங்க. ஆர்வத்திரால இவர் போனாருன்னா ஆர்வத்திரால என்ன குற்றச்சாட்டு, எஃப்ஐஆர் இருக்கா? அண்ணாமலை முதற்கொண்டு சொல்றாங்க. அண்ணாமலையும் ஹரிஷம் ஒன்னா இருந்ததுக்கான ஆதாரம் இருக்கு. இவர்கிட்ட என்ன ஒரு ஆதாரத்தை காட்டுங்களேன். அப்ப ஆதாரம் இல்லாம இருந்தா நீங்க யாருக்கு வாசிக்கிறீங்க? அதான் ஸ்ருதி பிழைன்றாருல, இவரு திமுகவுக்கு அதாவது என்னது திராவிட மாடல் சங்கின்னா, இவரை திராவிட சங்கின்னு கூட சொல்லலாம். பிரகாஷ திராவிட சங்கி தான் சொல்லலாம். ஏன்னா வந்து
திமுகவே கம்முன்னு இருக்குங்க. திமுக எந்த அமைச்சரும் பேசலையே, திமுகவில் இருக்க எந்த மாவட்ட செயலாளரும் இவரை பத்தி பேசலையே, யாருமே பேசல. அப்ப இவர் மட்டும் ஏன் பேசுறாரு? அப்ப இவர் ஒரு திராவிட சங்கி, பணம் வாங்கிட்டு வாயை வலைக்கு வாடகை விட்டுங்கிறாரு. அப்பேற்பட்டவர் என்ன சொல்றது சொல்லுங்க? அதாவது இப்போ வந்து ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு வந்து நிறையா ரவுடிகளை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. தொடர்ந்து வந்து எல்லா கட்சியில இருக்கிற நிர்வாகிகளும் வந்து அரெஸ்ட் ஆகிட்டே இருக்காங்க. அதுக்குண்டான விசாரணைகள் வந்து கரெக்டா போயிட்டு இருக்கா சார்? இல்ல இப்போ பாத்தீங்கன்னு வச்சீங்கன்னா, முதல்ல வந்து ஆருத்ரானாங்க. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா சிசிங்க ராஜா, அதுக்கப்புறமா வந்து இவரு தான் சொன்னார், இந்த கோணவாய் தான் என்ன சொன்னாரு, கோகுல் ராமன், திண்டுக்கல் கோகுல் ராமனாரு. அப்புறம் பாயாசம் ஏதோ ஒண்ணு சொன்னாரு. அப்புறம் இன்னொருத்தர் பேரை சொன்னாரு. இவங்க எல்லாம் சொன்னது இவரு தான் சொன்னாரு. இப்போ அது போயிடுச்சு, அது ஒரு ட்ராக் போயிடுச்சு. அப்ப அது போய் சொன்னு தெரிஞ்சு போச்சு. அது யாரம்மா காப்பாத்துறதுக்காக சொன்னே தெரியல. ஒருவேளை இவங்க கிட்ட காசு வாங்கி அவங்க மறைக்கணுன்றதுக்காக சொன்னாரான்னு தெரியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? சம்போ செந்தில் கிட்டையும் சிசிங்க ராஜா கிட்டையும் பணம் வாங்கிட்டு கூட எங்கேயோ இருக்கிற கோகுல் ராமேலையும் அந்த பாயாசம் அப்படின்றாங்களா அவங்க பேரை சொல்லி ஒரு மாற்றி விடலாம் அப்படின்னு பார்த்தா பொழுது காவல்துறை இன்னைக்கு நேர்மையான நடவடிக்கை இருக்கு. அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. அதான் என்ன சொல்ல போறோம்னா, காவல்துறையை வந்து அருண்குமாருக்கு முன்னால அருண்குமாருக்கு பின்னாலும் போடலாம். அருண்குமாருக்கு முன்னால இந்த காவல்துறையை தான் நாங்க கூட சொல்றோம். அருண்குமாருக்கு பாருங்க, நல்லா பாருங்க, எந்த இவ்வளவு பெரிய ரவுடிங்கெல்லாம் வந்து ஸ்கெட்ச் போறானா உளவுத்துறை என்ன பண்ணியிருந்தது? உளவுத்துறை இருந்தது இல்லைங்களா? உளவுத்துறை என்ன பண்ணியிருந்தது? ஒண்ணுமே பண்ணலையா? அப்போ உளவுத்துறையுடைய தோல்வியா இல்லையா? அது உளவுத்துறை நாங்க கேள்வி கேட்கறது நியாயமா இல்லையா? நாங்க இப்ப சிபிஐ விசாரணை கேட்கிறோம்னா இப்ப கரண்ட்ல இருக்கிற காவல்துறையை குறை சொல்லி நாங்க கேட்கல. பழைய காவல்துறை செஞ்ச தப்பு ஒரு கமிஷனரை மாத்துறீங்க. அப்ப பழைய காவல்துறை செஞ்ச தப்ப வந்து இப்ப உள்ளவங்க மறைக்க பார்க்கல, கடைசியா மறைச்சுதான் ஆகணும். ஏன்னா சார் மறைக்கணும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துருது இல்லைங்க. ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் இது பண்ணும்போது எப்படான்னு காத்துங்கிறாரு ஆர்என் ரவி. அவரு நாங்க இப்ப சொல்றதெல்லாம் பார்த்தா உடனே எங்களை பிஜேபியோட பி டீம் வாங்க. நாங்க பிஜேபியோட பி டீம்லாம் ஒன்றும் இல்லை, ஆர்என் ரவியெல்லாம் நாங்க நேர்மைப்படுத்தலாம். ஆனா எப்படா காத்துங்கிறாங்களா இருந்தாலும் இன்னொரு 3 மாசமா 6 மாசமா இருக்காரு. அவருக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ளேயே ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போகணும் தான் பார்ப்பாரு. இதெல்லாம் அவருக்கு கிடைச்சா அவருக்கு ஒரு இது தானே. அப்போ இதை மறைக்கத்தான் பார்க்கறாங்க. இன்னைய காவல்துறை நடவடிக்கை மிக சிறப்பாக போகுது. இன்னைக்கு இருக்கிற காவல்துறை எங்களுக்கு கதாநாயகனா தான் தெரியுறாங்க. அதை வந்து மாற்றம் பண்ணலாம். ஆனா அரசாங்கம் கதாநாயகன் இல்லை, எங்களுக்கு வில்லனா தான் இருக்கு. அரசாங்கம் நேர்மையா இல்ல. இன்னைக்கு காவல்துறை நேர்மையா அரசுக்கு கீழே தானே சார் அவங்க காவல்துறை. அதுதான் பிரச்சனை. அரசுக்கு மேல காவல்துறை இருந்தா பரவாயில்ல. இப்ப நீங்க என்னன்னா இப்ப இருக்கு இல்லைங்களா? ஏன்னா இப்ப இருக்கிற அரசு வந்து சட்ட ஒழுங்கு இல்லைன்னு சொல்லி வந்து பல தலைவர்கள் வந்து குற்றச்சாட்டு வந்து முன் வச்சிருக்காங்க. அத பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? உண்மைதானே. கிட்டத்தட்ட இவரு நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி புட்டு வச்சுட்டாரு. ஏன்னா 200 நாட்கள் 595 படுகொலை வந்து தொடர்ந்து அடுத்தடுத்து இப்போ இதுலயே வந்து அஃபென்ஸ்லயே வந்து 3 வகையான அஃபென்ஸ் இருக்கு. எமோஷனல் அஃபென்ஸ் இருக்கு, ஆக்சிடென்ட் மாதிரி ஒன்று இருக்கும். இது வந்து பிளானிங் அஃபென்ஸ். இது அப்ப இந்த பிளானிங் அஃபென்ஸ் அவன் சொல்றான், ஒரு 6 மாசமா ஒருத்தன் ட்ரைனிங் பிளான் போட்டோன்றான். அப்புறமா 3 மாசமா ஒருத்தன் பண்ணான், 1 மாசமான்றான். இது எதை நம்புறது? அப்ப இவ்வளவு நாள் நடந்தது உங்களுக்கு தெரியலன்னா அப்போ அது உளவுத்துறை தோல்வி தானே. உளவுத்துறை என்ன சொல்றாங்க, நாங்க அவரை எச்சரிச்சோம். என்னது சார், உங்களுக்கு அவரால் உயிர் பாதுகாப்பு இருக்கு, நீங்க பாத்துங்கன்னு சொல்றது காவல்துறை. அப்ப இந்த இன்டிமேஷன் கொடுத்தது காவல்துறை. அவர் உயிரோட இருக்கிறப்ப அந்த மாதிரியான தகவல் வந்தது உண்மைதானா சார்? இல்ல சொல்றாங்க இவங்க, நாங்க சொன்னோம் சொல்றாங்க. ஒரே விஷயம் புரிஞ்சுங்களா, யாரும் உயிரோட இருக்கும் போது சொல்லல. இப்ப அண்ணன் வந்து சொல்ல முடியல, இவங்க என்கிட்ட சொல்லதான் சொல்ல முடியாது, அவர் மறைஞ்சிட்டாருன்ற ஒரு இதுல சொல்றாங்க. சரி நீங்க சொன்னதே இருங்க, ஓகேங்க, நீங்க சொன்ன உங்களோட தாட்டுக்கே வரேன். நீங்க சொன்னது உண்மைதான். காவல்துறை வந்து என்ன இன்டிமேஷன் சொல்லிட்டு போறதுக்கு யாருக்கு பாதுகாப்பு யாருக்கு தரணும்? ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்கும் போது பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தா தானே சார் பாதுகாப்பு. எப்படி அப்போ உளவுத்துறை என்னத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுக்குதுன்னு இவர் என்னங்க ரோட்ல எந்த கடை போட்டு வச்சுக்கிறாங்க? ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவருங்க. அப்ப இவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த அரசாங்கத்தோட கடமை தானே. ஒண்ணுமே இல்லாத இந்த சங்கி இப்ராஹிம் ஒருத்தன், வேலூர் இப்ராஹிம் ஒருத்தன் இருக்கிறான். அவன் வந்து பாஜக இருக்கிறான். அவனுக்கு ஒரு 2 கன்மேனை போட்டு வச்சுன்னு பண்றீங்க. வசந்த் குமார்னு ஒரு இருக்கான், இந்து அவனுக்கு கன்மேன் போட்டு வச்சுட்டு இருக்கீங்க. அப்ப தலித்துலாம் உங்களுக்கு என்ன இலக்காரமா? நான் கேட்கறதுக்கு உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு வேலூர் இப்ராஹிம் 2 பேரும் பிஜேபியில் இருக்காங்க. ஒருத்தர் பிஜேபியில் இருக்க, ஒன்று இந்துத்துவ சிந்தனையோட இருக்காரு. வசந்தகுமார் ஜெயினியார் ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அவங்களாம் கன்மேனோட இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லாத இந்த மாவட்ட தலைவர்லாம் பிஜேபியில் கன்மேனோட இருக்கிறாங்க. அப்போ ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவருக்கு நீங்க ஒரு பாதுகாப்பு கொடுக்கலாம், அதுதான் நாங்கள் குற்றம் சொல்றோம். அப்ப தலித் விரோத போக்கு இல்லாம வேற என்ன போக்கு? இது தலித் விரோத போக்கு தானே. அப்போ இந்த அரசாங்கத்தை எப்படி நாங்க நம்புறது?
காவல்துறையோட தோல்வி தானே, ஒட்டுமொத்த காவல்துறையோட தோல்வி தானே, உளவுத்துறையோட தோல்வி தானே சொல்லுனாங்க. நாங்க இப்போ இருக்கிற அருண்குமார் எதுவுமே சொல்லல. அருண்குமார் ஓகே. ஆனா அருண்குமார் ஒரு லெவலுக்கு மேல அவரால பண்ண முடியாது. எதனால சார்? இதுதான் விஷயம். ஒரு லிமிட்டுக்கு மேல அவங்களுக்கு இல்ல. அவரு வந்து சென்னை மாநகரோட காவல் அதிகாரி. அவ்வளவுதான். அதுக்கு மேல இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? இது வந்து காலங்காலமா நடக்குதுங்க. இப்போ ஒரு கான்ஸ்டேபிள் நினைச்சாருன்னா ஒரு எஃப்ஐஆர் போட முடியாது. இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் நினைச்சாதான். அதுக்கு மேல ஏசி சொல்றது தான் இன்ஸ்பெக்டர் கேட்டாங்க. டிசி சொல்றது இவங்க. ஸோ இப்போ இந்த படிநிலை கீழே தான் வருவாங்க எல்லாமே. இதுவும் ஒரு வகையான வர்ணாசிரமம் தான். இதுதான் நாங்க எதிர்க்கிறோம். அதுக்கு தான் சட்டம் தெரியணுன்றோம். இப்போ நீங்க எங்களை கேட்டு பாருங்க, எந்த விஷயமா தான் நாங்க சட்ட ரீதியா போதும். சட்ட ரீதியா நாங்க எதிர்கொள்வோம். இன்னொரு விஷயம் வந்து என்னமே நினைச்சிட்டு இருக்காங்க, அண்ணா ஆம்சாங் அண்ணன் வந்து இறந்துட்டாரு. அண்ணன் இறக்கவே இல்லை. அண்ணன் வந்து எங்களோட வாழ்றாரு. நாங்க இப்போ உட்காந்து பேசுறோம்ல, என்னோட குரலை தான் ஒலிக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து வேற எதுவும் கற்றுக் கொடுக்கலைங்க. எங்க சட்டத்தை கற்றுக் கொடுத்தாருங்க அவரு. சட்டத்தை கற்றுக் கொடுத்தாரு. அவருக்கு வந்து என்னைக்குமே இறப்பு இல்லை. நான் இல்லை, நான் இன்னொரு காலத்துக்கு பின்னால என் புள்ள வருவான், என் பிள்ளைங்க போய் என் பேரை வருவான். எல்லாமே பாபா சாஹேப் அம்பேத்கர் கான்ஸ்டியூஷனை பற்றி பேசும்போது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனோட குரலை தான் ஒலி பண்ணாங்க. அது எந்த மாற்று கருத்து எங்க பொருள் பல பேரை வச்சிருக்காரு. நாங்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க. அரசியமைப்புனா என்ன தெரியாது, ஜெய்பீம் என்ற வார்த்தை என்ன தெரியாது, ஓட்டுரிமை யார் வாங்கி கொடுத்ததுன்னு தெரியாது, எதுவுமே தெரியாம தாங்க இருந்தோம். ஆனா அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் போன பிறகுதான் வாக்குரிமை யார் வாங்கி கொடுத்தது, அரசமைப்பு சட்டம்னா என்ன, இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப தெளிவாக கொடுத்து இந்த திராவிட சித்தாந்தத்திலேருந்து நம்ம மாறணும். அப்போ இந்த திராவிட சித்தாந்தம் மாறணும்னா நமக்கு ஒரு நேர்மையான அரசியல் வேணும். அந்த நேர்மையான அரசியல் பாபா சாஹேப் அம்பேத்கரோட சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துன்ற ஒரு இதை நிறைவேற்றக்கூடிய ஒரு கட்சி வேணும். அந்த கட்சி தான் வந்து பிஎஸ்பி. வேற எந்த கட்சி சொல்லுங்க? இப்ப அண்ணன் திருமாவளவன் இருக்காரு. திருமாவளவன் எங்குமே தனித்து அவரால் செயல்பட முடியாது. இப்ப திருமாவளவன் கூட இடையில வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சாங்க இல்லையா? அதாவது எங்களோட கட்சியில உள்ளவங்க வந்து ரஞ்சித் நடத்துற கூட்டத்துக்கு வந்து போக கூடாது. அது எதனால அப்படி சொன்னாங்க? அதுதான் சொல்றேன். அதுதான் இது வந்து இந்த திராவிட கலாச்சாரம், திராவிட மாடல். திராவிட மாடலுக்கு எதிராக ஒழிச்சது முதல்ல தமிழ் மாநாட்டில் மட்டும் இல்லை, அகில இந்தியாவில் ஒரு மாடலுக்கு எதிராக ஒரு மாடல் உருவாச்சுன்னா அது முதல்ல தமிழ்நாட்டில் தான். திராவிட மாடலுக்கு எதிராக உருவாக்குனது ஜெய்பி மாடல் ஆம்ஸ்ட்ராங் தான் உருவாக்குனாரு. அந்த திராவிட மாடல் தான் இது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆனால் திருமாவளவனோட பங்களிப்பெல்லாம் சாதாரணமாக சொல்ல முடியாது. அண்ணனோட இறப்பை கேட்டு உடனே வந்தார், எல்லாமே நல்லா பண்ணாரு, கூடவே இருந்தார். ஒருவேளை ரஞ்சித் அவர்கள் வந்து திமுகல வந்து திமுக ஓட்டு அதுதான் சொல்ல வரோம். ஒரு மூத்த சகோதரனா எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்தார். அதை எந்த விதமான மாற்றுக்கிறத நாங்க வணங்குறோம், அவரை மதிக்கிறோம். ஏன்னா இதை சொல்லி கொடுத்தவரை எங்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் தான். ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன் உங்களுக்கு. ஒரு நாள் நாங்க ஒரு கூட இருக்க ஒரு நாள் பேசிட்டு இருக்கும் போது ஒரு ஒரு தொகுதி தலைவர் வந்து சொல்றான், அண்ணா திரும்ப அது மாதிரி பண்ணிட்டா, அதை உரிமையில பேசுறாரு. அப்போ அண்ணன் சொன்னாரு, நீ என்ன இருக்க, நான் அந்த தொகுதியில இருக்க, இந்த தொகுதியில அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணியா? இல்லைண்ணா அது சரி. அவர் ஒரு சில பிரச்சனையை சொல்றாரு. ஏண்டா ஒரு 6 வட்டத்துல இருக்கிற ஒரு தொகுதியை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அண்ணன் தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி எத்தனை மக்கள் எத்தனை பிரச்சனை அவருக்கு இருக்கும், அவரை வந்து உரிமையில பேசக்கூடாது. அப்பேற்பட்ட உன்னதமான தலைவருங்க ஆம்ஸ்ட்ராங் அண்ணன். எல்லாரும் இன்னைக்கு நாங்க திருமா அண்ணன்றோம், ஜான் பாண்டியன்ன்றோம். இன்னைக்கும் நாங்க அண்ணாமலையை கூட நாங்க தவறா சொல்ல மாட்டோம். அண்ணாமலையை கூட அரசியல் ரீதியா தான் எதிர்ப்போமே தவிர, மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கமெண்ட் நம்ம போட்டோம்னா 7 தலைமைக்கு என் பாட்டியிலேருந்து எடுத்து கமெண்ட் போடுவாங்க. அது கூட வராது. அண்ணாமலை மேல குத்தம் சொன்னா, அண்ணாமலை என்ன அரசியல தப்பு பண்ணாரு, அந்த தப்பை சுட்டி காட்டுங்க. அது மாதிரி ஒரு நேர்மையான அரசியலுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. என்ன திருமண விஷயம் என்னன்னா, அவர் ரொம்ப நல்லா வந்திருந்தார். எல்லாமே வந்திருக்கும் போது கடைசியா வந்து ஒரு பேரணி நடத்த போறாங்க. அந்த பேரணியால ஒன்றும் மிகப்பெரிய புரட்சி வெடிக்க போகுது ஒன்றும் இல்லை. அவங்களோட பாதிக்கப்பட்டவங்க எங்களுடைய வழியே போக்குவரத்துக்கான ஒரு மருந்தா தான் நினைக்கிறோம். அரசாங்கத்திற்கு எங்களுக்கு ஒன்று ஒரு வழி, அந்த வழியில நாங்க சத்தம் போடுறோம். ஒரு அடிபட்டுச்சுன்னா வழியில கத்துறோம். அந்த மாதிரி என்ன அந்த அரசாங்கத்தை நோக்கி எங்களோட குரல் எழுப்புறோம். இந்த அரசாங்கம் தான் எங்களை காப்பாற்றும். ஏன்னா இது வந்து ஒட்டுமொத்தமான அரசாங்கம் தான். நான் வந்து திமுக காரனுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவேன்லாம் சொல்ல முடியாது. சரி வேலை செய்வேன்லாம் சொல்ல முடியாது. சொன்னாங்கன்னா அது அரசியல் சட்டத்துக்கு எதிராக. அது போல நாங்க அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்கிறோம். இந்த அரசாங்கத்தை நோக்கி அண்ணன் ரஞ்சித் கேள்வி கேட்கும் போது அவருக்கு ஒன்றும் இல்லை, திராவிட கலாச்சாரத்துக்கு அது பாதிக்கப்படுது. அதனால என்ன பண்ணாங்க, கூப்பிட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு குடும்ப பிரச்சனை. அது எங்க மூத்த அண்ணன் தான் திருமாண்ணன். நாங்க அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு சின்ன தம்பி மேல ஒரு கோவம் காட்டுறது இல்லையா, அது மாதிரி இந்த கோவம் நாங்க சரி பண்ணிக்கிறோம். இது இடையில வந்து இந்த மாதிரி இந்த பிரகாஷ் மாதிரி அந்த கோவம் ஏன்னா உட்காந்துட்டு சொல்றாரு, எங்களுக்குள்ள மூட்டி விடுறாரு. ரஞ்சித் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, திருமாண்ணன் தான். அதை நாங்களே ஏத்துக்கிறோமே. திருமாண்ணன் தான் பெரிய, எங்களோட குரலா ஒழிக்கக்கூடிய திருமாண்ணன் தான் நாங்களே ஏத்துக்கிறோம்.
இது யாருமே இவர் வந்து நடுவில் வந்து ஒரு வர்ணாசிரம சிந்தனையோட எங்களுக்குள்ள மூட்டி விடுறாரு. ரஞ்சித் மாதிரி ரஞ்சித் குரலா ஒழிக்கக்கூடிய தீர்மானம் தான் நாங்களே ஏற்றுக்கிறோம். இது யாருமே இவர் வந்து நடுவில் வந்து ஒரு வர்ணாசிரம சிந்தனையோட எங்களுக்குள்ள மூட்டி விடுறாரு. ரஞ்சித் மாதிரி ரஞ்சித் ஒன்றும் பெருசாக ஒன்றும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது தீர்மானம் மாதிரி. அது எங்களுக்கும் தெரியும். தீர்மானம் தான் எங்களோட குரல். அது எங்களுக்குள்ள ஒரு குடும்ப பிரச்சனை நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். நீங்களாம் ஒன்றும் வேற இது. இப்போ அவங்க பொற்குடி அவங்க அந்த கேள்வி கேட்கலாமா சார்? அவங்க மனைவி பொற்குடி ஓகேவா? அது 20 வயசு வித்தியாசம். அதாவது இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மனைவி வந்து பொற்கொடி இருக்காங்கல்ல சார், அவங்களுக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் 20 வயசு டிஃப்ரெண்ட் சொல்றாங்க சார். அதை பத்தி என்ன சார்? அது என்ன சொல்றது, அவங்க ஒன்று அப்படிலாம் ஒன்று கிட்டத்தட்ட அவங்க ஒரு 17 வருஷமா காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதே ஏரியாவில் இருக்கிறவங்க. அவங்க வந்து அவங்கள அந்த இடத்த பூர்வீகமாக கொண்டவங்க தான். பந்த இடமே தெரியும். அவங்க அப்பா வந்து திருநாவுக்கரசன்ற ஒரு வெயிட் லிஃப்டர். அவங்க அந்நியரோட அம்மா வந்து ஒரு பிராமின். அவங்கள காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களது ஒரு சாதி மறுப்பு திருமணம் தான். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் லவ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணினாங்க. அந்த வயசுலாம் ஒன்றும் இல்லை, 4-5 வயசு தான் இடைவெளி இருக்கும். அதில் அவங்க சொல்கிற மாதிரி இல்லை, ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரை ரொம்ப நேசித்து 17 வருஷமா காத்துட்டு இருந்தாங்க. 17 வருஷமா இப்போ எல்லாம் இழுத்துட்டு. எதனால சார் இவ்வளோ லேட் மேரேஜ்? இல்லை, லேட் மேரேஜ்னா அவ்வளோதாங்க. இவருக்கு கல்யாணத்தில் உடன்பாடு இல்லைங்க. இவருக்கு அண்ணனுக்கு வந்து என்னன்னா வந்து இந்த மக்களுக்காக உழைக்கணும், இவ்வளோ தூரம் வந்துட்டோம் நம்ம எதுக்குன்னு. அப்புறமா எல்லாமே ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி இதெல்லாம் ஓகே, அடுத்த தலைமுறைக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அண்ணாதுரைக்கு இல்லாமல் போயிடுச்சு, காமராஜருக்கு இல்லாமல் போயிடுச்சு, பவாசி அம்பேத்கருக்கு குழந்தைங்க இருந்தாலும் ஒரு நேர்மையான ஒரு இது இல்லை. நீ உங்களுக்கு ஒரு வாரிசை கொடுங்க, எங்களுக்கு ஒரு இது, அவர்களோட அந்த தலைமை பண்பு முடிஞ்சிடக்கூடாது, அது தொடரணும். அது ஏன்னா ஒரு நேர்மையான ஒரு தலைவருக்கு அந்த ஜீன் இருக்கதான் செய்யும். அதனால வந்து கல்யாணம் பண்ண சொன்னோம். எல்லாமே கேட்டுக்கிட்டாங்க. அதே அவர் ஏற்றிட்டு எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு தான் அவர் வந்தார். எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டாருன்னா எந்த விதமான ஒரு மேலே எந்த வழக்கெல்லாம் பொய்யான வழக்கெல்லாம் கடைசியாக அந்த இது மேலே போட்டாங்களா, லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு அதையும் வெளியே வந்தார். வெளியே வந்துட்டு பிறகு தான் திருமணம் பண்ணார். அழகான குழந்தை இப்போ வந்தது. அந்த குழந்தைக்கு இப்போ சாதாரணமான ஒரு இது பார்த்தீங்கன்னா என்னென்ன பேரை வைக்கிறாங்க. ஆனால் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியை யாருன்னா சாவித்திரிபாய் பூலே. ஜோதி அவங்களுடைய பேரை சாவித்திரிபாய்னு அவனோட குழந்தைக்கு வச்சாரு. வாழ்க்கையில வாழும்போது மட்டும் இல்லை, தன்னுடைய வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய அடையாளமாக சாவித்திரிபாய் அம்மாவோட பேரை வச்சாரு. அம்மா இவங்க அண்ணியார் கூட வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு பேக் போனே அவங்க தான். நம்ம இன்னைக்கு சொல்லுவோம் இல்லை, விவசாயி அம்பேத்கர் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனாக இருக்காருன்னா தாய் ரமாபாய் அம்மாவோட தியாகம் இல்லாமல் இருக்காது. ஒரு தலைமுறை தியாகம் 1000 தலைமுறை. ஒரு பெண்கள் வந்து இப்போ நானே வெளியே வரேன்னு வச்சுக்கீங்கன்னா, என்னோட மனைவி நீ எங்கன்னா போ, எனக்கு இதை பண்ணி கொடுத்துட்டு போ, அதெல்லாம் வேணா, நீ போகக்கூடாது சொன்னால் என்னால் போக முடியாது. அப்போது என்னுடைய மனைவியோட துணை இல்லாமல் நான் பண்ணுவேன். அது மாதிரி அன்னியார் வந்து ரொம்ப ரொம்ப பேக் பண்ணாத போவார். திடீர்னு ஒரு 4 நாள் 5 நாள் ஊருக்கு போவார். அப்போல்லாம் ரொம்ப இருந்து எந்த விதமான தடங்களும் பண்ணல. அவ்வளோ ஒரு பேக் போனால், அவ்வளோ ஒரு அழகான ஒரு குடும்பம். அது ரொம்ப லவ்வபுளாக இருந்தாங்க அவங்க. என்ன ஒரு இந்த இப்போ வெட்டினாங்க குத்துனாங்கலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவங்களாம் இந்த போன வாழ்க்கையை வாழ்ந்துக்க மாட்டாங்க. தன்னோட மனைவி கிட்ட ஒரு அன்பான வாழ்க்கை வாழ்ந்த மாட்டான், தன்னோட குழந்தைகிட்ட ஒரு அன்பான வாழ்க்கை வாழ்ந்தான், தன்னோட அப்பா அம்மா கூட ஒரு அன்பான வாழ்க்கை வாழ்ந்த மாட்டான். இப்பேற்பட்டவங்கலாம் வந்து என்னத்தை சொல்றது, இவங்கெல்லாம் வந்து இந்த சமூகத்தோட சாபக்கேடு தான் சொல்லணும். இப்படி ஒரு அழகான வாழ்க்கை வாழ்ந்துறாங்கன்னா, இப்போ திருவேங்கடன்றவர் ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. திருவேங்கடத்தோட அப்பா வராரு. சாதாரண ஒரு அந்த கிராமத்தில் இருப்பாங்க இல்லைங்களா, அது ஒரு ஒன்றுமே இல்லாமல் அழுக்கி விழுகி கட்டிட்டு வராரு. அவங்க அக்கான்னு வருது, அழுக்கி நைட்டி போட்டுட்டு வராங்க. அவங்களுக்கு இவ்வளோ பணம் சம்பாதிச்சாங்க, இவ்வளோ பணம் கொடுத்தாங்க. நாங்கள் அதில் எடுத்து போய்ட்டு ஒரு 5 லட்சம் வீட்டுக்கு கொடுத்தியா. அதில் இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு சமூகத்தோட சாபக்கேடு. இது போல ஆளுங்கள்லாம் கண்டிப்பாக களை எடுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் வந்து எந்த மாற்று கருத்து இல்லை. அந்நியார் வந்து இன்னைக்கு பாருங்க, பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் போடாதீங்க, திருமதி ஆம்ஸ்ட்ராங் போடுங்க. இப்போ எந்த அளவுக்கு நேசிச்சிருக்காங்க பாருங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்றது தெரியல, அவங்களுக்கு என்ன சொல்லி ஆறுதல் சொல்லணும் புரியல. இது வரைக்கும் பிஎஸ்பியோட வரலாறுலேயே இல்லை, எந்த ஒரு திருமணத்துக்கும் எந்த ஒரு இறப்பு நிகழ்வுக்கும் கட்சி தலைமை போனதே இல்லை. இது முதல் முறையாக வந்தாங்க. ஏன்னா அவ்வளோ அண்ணனை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி அக்கா மாயாவதி அம்மா என்ன சொல்கிறாங்க அதுதான் இவர். அவ்வளோ ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர், நேசிக்கக்கூடிய ஒரு தளபதியாக இருந்தார். இழப்புன்றது இந்த தலித் சமூகத்துக்கு ஒட்டுமொத்தமான இழப்பை தான் சொல்ல முடியும்.
இப்ப பொற்கொடி அவர்கள் வந்து எதனால சார் வந்து தலைமை பொறுப்பை வந்து ஏற்க மறுத்திருக்காங்க? தலைமை பொறுப்பு இப்போதைக்கு அவங்க மன அளவுல உறுதியா இல்ல. என்ன சொல்றது? மிகப்பெரிய ஒரு பேக் போனுங்க. இப்ப நாங்களே அந்த குழந்தை பேஸ்ல தாங்க இருக்கோம். அந்த பாப்பா இருக்கால்ல, சாவித்திரி அம்மா இருக்கால்ல, அந்த நிலைமையில தான் நாங்க இருக்கிறோம். எங்களுக்கே தெரியல. அப்ப அந்நியார் எப்படி இருப்பாங்க? இது அவங்களுக்கு எத சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தக்கூடிய ஒரே சக்தி அந்த ஆம்சாங் திரும்ப வந்தா தான் நல்லா இருக்கும். வேற ஒண்ணுமே இல்ல. ஆனா அவ்வளோ நேசிச்சு கல்யாணம் பண்ணவங்க. அப்ப அவங்கள போட்டு நாங்க ரொம்ப தொல்லையும் குடுக்க விரும்பல. அவங்க வந்து ஆனா ஒரு ஒரு நீங்க ஒரு கட்சியில உங்களோட அந்த தியாகத்துக்கு ஒரு அங்கீகாரம்னு ஒருத்தங்க இருக்கணும். அண்ணனுக்கு குடும்ப அரசியலே பிடிக்காது. இது குடும்பத்துல இருக்கீங்க யாரும் ஒருத்தர் கூட அவர் இது வரைக்கும் போஸ்டிங் போட்டதில்ல. அவர் குடும்பத்துல இருக்காங்க பார்த்தீங்கன்னா, பெரிய தலைக்கட்டு. அந்த குடும்பத்துல நெறைய பேர் இருக்கிறாங்க. யாருக்கும் ஒருத்தர் கூட போஸ்டிங் போட்டதில்ல. அப்பேற்பட்டவரு நாங்க என்ன சொன்னோம், நீங்க உங்களோட உங்களோட பங்களிப்பு இருக்கணும். அந்த ஆம்ஸ்ட்ராங்ன்ற பேரு பிஎஸ்பியில வந்து காலங்காலமா வந்துடணும். பாபாசாஹேப் அம்பேத்கர் எப்படி இருந்தாரோ, தாதாசாஹேப் கன்ஷிராம் எப்படி இருந்தாரோ, மாயாவதி அம்மா எப்படி இருந்தாங்க, அது மாதிரி தமிழகத்துல வந்து பிஎஸ்பினா ஆம்ஸ்ட்ராங்ன்ற ஒரு பேர் நிலைக்கும். இப்ப 18 இதுக்கு முன்னால 18 மாநில தலைவர் இருந்தாங்க. பிஎஸ்பி ஆம்ஸ்ட்ராங் முதல் தலைவர். 18 தலைவர்கள் முதல்ல இருந்தாங்க. ஆனா 18 தலைவர்கள் யாரும் பேர் சொல்ற மாதிரி இல்ல. இந்த ஒரு தலைமை தானே பேரு. அப்ப பிஎஸ்பியை வளர்த்தவர் அவர் தான். அப்போ உங்களோட அந்த பேர் இருந்துனே இருக்கும். தமிழ் இருக்கிறவருக்கு திருக்குறள் இருக்குன்ற மாதிரி பிஎஸ்பி இருக்கிறவருக்கு அந்த ஆம்ஸ்ட்ராங்கோட பேர் நிலைச்சிருக்கும். ஓகே சார். அதாவது இப்போ வந்து தலைமை பொறுப்பை வந்து உச்சநீதிமன்றத்துல உள்ள வழக்கறிஞர் ஆனந்த் அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. அவரோட வழிநடத்தல் எப்படி இருக்கும் சார்? நல்ல சிறப்பா இருக்கும். ஏன்னா அண்ணனோட நெருங்கிய தோழர் அவரு. அவரு சின்ன வயசுல இருந்து அவரோட பழக்கம். 2000 இது வந்து கட்சியோட ஒருங்கிணைப்பாளர்கள்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு தானா? ஆமா, கட்சியோட ஒருங்கிணைப்பாளர்ன்றதை விட எல்லாமே மேல் மட்டத்தில் இருக்கவங்கலாம் விரும்பணும். இன்னொரு விஷயம் அந்நியாருடைய இது அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா அவரோட சகோதரர் மாதிரி அந்த குடும்பத்துல ரொம்ப 2009 திருவள்ளூர்ல பாராளுமன்ற தேர்தலில் நின்று 23,000 ஓட்டுக்கு மேல வாங்கினாரு. அப்புறம் கட்சியில எந்த விஷயமா எல்லா நிகழ்ச்சியும் அவர் பங்கெடுக்காம இருக்க மாட்டாரு. எல்லா நிகழ்ச்சியிலும் வருவாரு. ஆனா பொறுப்பு இது வரைக்கும் வாங்கினதில்ல. அண்ணன்கிட்ட கேட்கும்போது கூட சொல்றாரு, நான் உங்க கூட தானே இருக்கேன், எங்கன்னா நான் போறேன், எது வந்தா நான் வரேனான்ட்டு. இப்போ அண்ணன் இல்லாத பட்சத்துல அந்த இடத்தை ஃபில்பில் பண்ண யாராலும் முடியாது. ஒரு ஆம்ஸ்ட்ராங்ன்ற ஒரு இடத்தை ஃபில்பில் பண்ண 100 நான் இதான் சொல்றேன், யாராலையும் முடியாது. 100 ஆனந்தனால கூட முடியாது. ஆனா ஆனந்தன் அதுக்கு அடுத்த தலைமை பண்புக்கு உண்டான தகுதி உள்ளவர்னு ஏற்றுக்கலாம். நீ 100% ஏற்றுக்கலாம். அடுத்த கட்டமா அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்கு நிகரா சொல்ல முடியாது. ஆனா அதுக்கு அடுத்தபடியா அவரை ஏத்துக்க வேண்டியது இருக்கு. இது எந்த விதமான மனக்கர வருத்தமும் யாருக்கும் இல்லை. இப்ப ஆம்ஸ்ட்ராங் அவங்க மனைவி வந்து பொற்கொடி அவர்கள் வந்து மாநில பொறுப்பு ஏற்றிருக்காங்க. அது மாநில ஒருங்கிணைப்பாளர் மாநில ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பேற்றிருக்காங்க. அது எப்படி சார் வழி? அது அவங்கதான். இது வந்து தேசிய இது அவங்களா விருப்பப்பட்டு எடுத்த முடிவு தானா? அவங்க விருப்பப்பட்டு தான் எடுத்தாங்க. தலைமை போது சரி நீங்க இதாக இருங்கன்ட்டு பெகஞ்சியே சொன்னாங்க. இது இருக்கும் பிஎஸ்பி வரல, இதுவும் இல்லை வாரிசு அரசியல். ஆனா பெகஞ்சியை ரொம்ப ஆசைப்பட்டு நீங்க இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த வார்த்தையை கேட்டுட்டு தான் அவங்களும் சரி நான் ஏதாவது இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. இப்ப மன ரீதியா உறுதியா இல்லைன்ற ஒரு காரணத்தினால மட்டும்தான் தலைமை பொறுப்பை வந்து வேணாம். ஆமா, மன ரீதியா அவங்க உறுதியா இல்லை. இப்ப தலைமை பண்பு இப்போ தலைவருக்கு மேல உள்ள ஒரு அங்கீகாரம் தான் அது. ஒருங்கிணைப்பாளர்ன்றது தலைவருக்கு மேல இருக்க ஒரு பொறுப்புன்னு சொல்லலாம். அந்த பொறுப்புல தான் அவங்க வந்திருக்காங்க. அவருக்கு அந்நியாரை கேட்காம எதுவுமே நடக்காது. அவங்களோட தலைமை தான் நடக்கும். நாங்களாம் ஒரு ஆம்ஸ்ட்ராங் அதுவும் சொல்லிட்டாங்க, திருமதி ஆம்ஸ்ட்ராங் போடுங்க, பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் போடாதீங்க, திருமதி ஆம்ஸ்ட்ராங் போடுங்க. அது அவங்களோட எங்களோட பயணம் என்னைக்குமே இருக்கும். அது எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. நான் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் விதைச்சிட்டு போயிருக்காரு. விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவது எல்லாமே எங்களுக்குள்ள அந்த ஒரு சித்தாந்தத்தை அவர் விதைச்ச சித்தாந்தம் எங்களே இருக்கு. நாங்கள் எங்கெங்க போய் இந்த மக்களுக்காக குரல் கொடுக்குறோமோ எங்களோட குரலாக தான் அவர் இருப்பார். ஜெய்பீம்ன்ற வார்த்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்தவர். ஜெய்பீம்ன்றது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விடியலுக்கான குரல்னு ஜெய்பீம்ன்ற வார்த்தையை கற்றுக் கொடுத்தாரு. இல்லைன்னா நாங்கள் வந்து கருணாநிதி வாழ்க, மு.க. ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி ஸ்டாலின் வாழ்க, அறிவுநிதி ஸ்டாலின் வாழ்க, இப்படி அப்போ அவங்களுடைய குடும்பத்தை தான் நாங்கள் வாழ வச்சிருப்போம். எங்களை வாழ வைக்கணும், நாங்கள் தான் ஆளணும். இந்த மண்ணை ஆளக்கூடிய பிஎஸ்பியோட அடிப்படையான விஷயமே
எங்கள் ஓட்டில் உங்கள் ஆட்சி நடக்காது, இது நடக்காது. எங்கள் ஓட்டில் எங்கள் ஆட்சி நடந்தே தீரும், நடந்தே தீரும். இதுதான் எங்களோடது. இப்ப இது கூட தெரியாம இந்த கோணவாயன் ஒருத்தன் சொல்றான். அந்த பிரகாஷ் சொல்றாரு. அகில இந்திய அளவுல வந்து பிஎஸ்பி வந்து பிஜேபியோட பி டீம் சொல்றாங்க. நாங்க தான் சொல்றோமே, எங்கள் ஓட்டில் எங்கள் ஆட்சின்றோம். நான் போயிட்டு இந்தியா கூட்டணியில இருந்து யார் ஆட்சி கேட்பேன்? சார் ராகுல் காந்தி நீங்க பிரதமராக ஓட்டு போடுவோம். என்டிஏ கூட்டணியில போனா பிரதமர் வந்து நரேந்திர மோடி. அதுதான் தேவையில்லை. நாங்க தான் ஆட்சி செய்யணும். இந்த மண்ணின் மைந்தருக்கு இந்த மண்ணில் 26% இருக்கிற மக்கள் நாங்க தான். இந்த மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடியவங்க நாங்க தான். அப்ப நாங்க தான் ஆட்சி செய்யணும்ன்றோம். இதை விட்டு கூட தெரியாம பிஜேபியோட பி டீம்ன்றாங்க. அவங்களுக்கு இன்னொரு விஷயம் புரியுதுங்களா? இப்போ பிஎஸ்பி தனித்து நின்றதுனால 31 இடத்துல இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்கு. இது நான் சொல்றது ஸ்டாட்டிக்ஸ் நீங்க எடுத்து பார்க்கலாம். 6 இடத்துல பிஜேபி ஜெயிச்சிருக்கு. 31 பெருசா 6 பெருசா? அந்த 31 விட்டாங்க. இந்த 6 இடத்துல நாங்க தோக்க காரணம் நீங்க தான். டே நாய 31 இடத்துல நீங்க ஜெயிக்கிறதுக்கு காரணம் அது நீங்க யாராவது சொல்றீங்களா? இந்த 6 இடத்துல தோத்தோம் 6 இடத்துல தோத்தோன்றீங்களா? இதுதான் வர்ணாசிரமம். ஒரு கட்சியோட உண்மையான நிலைப்பாடு, உண்மையான விஷயத்த வெளியே சொல்லாம இருட்டிப்பு செய்யறது தான் வர்ணாசிரமம். நீங்களே சொல்ல 31 பெருசா 6 பெருசா? 31ல ஜெயிச்சாங்க இந்தியா கூட்டணி. ஆனா 6ல தோத்துன்னு சொல்றாங்க. இப்ப அது கூட வந்து நாங்க என்ன சொல்றோம்னா இதுதான் காரணம். இந்தியா கூட்டணியில போனா ராகுல் காந்தி பிரதமர்னு சொல்லணும். என்டிஏ கூட்டணியில போனா நரேந்திர மோடியை கூட்டணி. நாங்க தானே பிரதமர், நான் தாண்டா மந்திரி, நான் தாண்டா இதுன்னு சொல்றோம். எம்பி நான் தான், முதல்வர் நான் தான். அப்ப அதுக்கு தான் நாங்க சொல்றோமே தவிர உங்களை தூக்கின்னு போயிட்டு நாங்க அரியணையில உட்காரத்துக்கு நாங்க இல்லை. எங்கள் ஓட்டில் எங்கள் ஆட்சி. இதுதான் பிஎஸ்பியோட அடிப்படையான கருத்து. இது கூட தெரியாம வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்தியா கூட்டணியில போகலாமே, இந்தியா கூட்டணியில போய் நாங்கள் என்ன பண்ணுவோம்? ராகுல் காந்தி ஓட்டு கேட்கணும். அதுக்கு எங்களுக்கு இல்லை. நாங்கள் ஆட்சி செய்யணும். இந்த மக்களுக்கு விடியல் ஒன்றுனா எதுதான் வேணும்? இந்த மக்களுக்கு விடியல்னா எதுனா அரசியல் சட்டத்தில் தான் இருக்கு. வேற எதுலையுமே இல்லையே. இந்த திமுக கொள்கையில விடியல் வராது, அதிமுக கொள்கையில விடியல் வராது, காங்கிரஸ் எதுவுமே அரசமைப்பு சட்டத்தின் மூலமா தான் விடியல் வரும். அரசமைப்பு சட்டம் தானே வருது. இது அரசமைப்பு சட்டமா அரசியலமைப்பு சட்டமான பாதி பேர் இது ஏன் இதுலயே தெரியாது. அரசியலமைப்புன்னு அதை கூட சொல்லி கொடுத்து அரசமைப்பு தான் கரெக்டான வார்த்தை. அது கூட தெரியாம இருக்கிறாங்க. அப்ப எந்த அளவு அரசியல ஒரு பெரிய தலைவர் எம்பினோ ஒரு மினிஸ்டர் கூட இருப்பான், அவனே சொல்லுவாங்க அரசியலமைப்பு சட்டம், அரசமைப்பு சட்டம். அப்போ நாங்க ரொம்ப தெளிவான அரசியல்ல இருக்கோம். தெளிவான அரசியல்ல ஆம்சாங்கன்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. அவருடைய விதைகளா அவர் தூண விதை எங்களுக்குள்ள இருக்கு, நிறைய இருக்கு. நீங்க இன்னைக்கு எங்க வட்டத்தலைவர் கூட்ட கூட ஒரு மாவட்ட தலைவர் பேச முடியாது. அரசியல் பேச சொல்லுங்களேன். அந்த அளவுக்கு நாங்க தெளிவா இருக்கோம். இந்த தெளிவு தான் எங்களோட பிரச்சனையே. அரசியல தெளிவு தான் எங்களுக்கு பிரச்சனை, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. என்னோட கேள்விகளுக்கு விளக்கம் அளித்து எங்களுக்கு நேர்காணல் கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி சார்.